இப்போ இந்த கோயில்கள்ல பார்த்தோம்னா, இப்போ பூஜை, புனஸ்காரம், யாகம், பரிகாரம் இந்த மாதிரி நெறைய ஆயிட்டுது. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. இப்போ வந்து அதிகமாயிடுது. இதனால பணம் சம்பாரிச்சு, அவங்க வந்து இத மனச மாத்தி, இது மூலமா நெறைய பேர் பணம் சம்பாரிக்கிறாங்க. அ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி சொல்லி தான் இப்போ காசு பார்க்குறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அத ஒரு நரி பார்த்துட்டு இருக்குது. அத நரி பார்த்த உடனே அந்த இடத்துல நரி வந்து அந்த மான அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட வந்துருச்சு கிட்ட. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, சிங்கம் வந்துடுச்சு. சிங்கம் பார்த்துட்டாக்கா, ஐயோ! இது வந்துருச்சுனாக்கா நம்மளால அடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நரி ஒரு தந்திரம் பண்ணி என்ன சொல்லுச்சு, தண்ணி குடிக்கிற மான வந்து நீங்க வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு மாரி மைண்ட் வாஷ் பண்ணிடுச்சாம். உடனே சிங்கத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்? என்ன பண்ணலான்னாக்கா, நீங்க வந்து 5 மிருகங்கள வேட்டையாடி சாப்பிடக்கூடாது. அப்படியே விட்டுட்டு நீ ஓடிடணும். அப்ப இந்த பாவம் வந்து உன்ன விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி தந்திரமா சொல்லிடுச்சு. ம். இந்த சிங்கத்துக்கு ஒரே குழப்பம். சரி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இத வந்து ஒரு முயல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதாம். கேட்ட உடனே என்ன பண்ணிச்சு, எல்லா மிருகத்துக்கும் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணிச்சு. எல்லா மிருகமும் ஓடி போயிட்டு ஒளிஞ்சிட்டாங்களாம். உடனே இந்த சிங்கம் வந்து சரி நம்ம 5 மிருகங்கள அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது எதிர்ல ஒரு யானை வந்துச்சாம். அப்போ யானை கிட்ட இந்த மாரி ஒரு விஷயத்த கேட்டிருக்குது. அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, யானை சொல்லுச்சாம், 5 மிருகத்த சாகடிக்கிறத விட நீ இந்த நரிய சாகடி. உனக்கு பாவம் சரி போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு அது எதார்த்தமா போயிடுச்சாம். இதுதாங்க உண்மையான விஷயம். ஏன்னா, இது பாவம் அப்படி இப்படி சொல்லி எவ்வளோ ஒரு விஷயங்கள் கொண்டு வராங்க பார்த்தீங்களா? இந்த மாரி பூஜை, புனஸ்காரம், பரிகாரம் இந்த மாரி யாகம் இந்த மாரி பேர்ல வந்து நம்ப செலவு பண்ணி நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேரடியா கடவுள்கிட்ட போயிடுங்க. கடவுள்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு தேவையானத கடவுள்கிட்ட அவங்களுக்கு குடுக்கும்போது நம்மளுக்கு ஏங்க குடுக்காத போயிட போறாரு? குடுப்பாரு.